வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பரிசான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக மக்கள் சக்தி அடுத்த உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும். பரிசான் நேஷனலில் ஓர் உறுப்பு கட்சியாக மக்கள் சக்தி கட்சியை சேர்த்துக் கொள்வது குறித்து அடுத்த உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று அதன் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். எனினும் பரிசான் நேஷனலில் ஒரு கட்சி புதிய உறுப்பினராக அங்கத்துவம் பெற வேண்டுமானால் உறுப்பு கட்சிகளின் ஒருமித்த கருத்திணக்கம் தேவைப்படுகிறது என்று டாக்டர் ஜம்ரி குறிப்பிட்டார். தற்போது பரிசான் நேஷனலில் தோழமை கட்சியாக இருந்து வரும் டத்தோஸ்ரீ RS தனேந்திரன் தலைமையிலான மக்கள் சக்தியை ஓர் உறுப்பு கட்சியாக சேர்ப்பது குறித்து உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று டாக்டர் ஜம்ரி தெரிவித்தார். இன்று கோலாலம்பூரில் மக்கள் சக்தி கட்சியின் 16வது பேராளர் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் டாக்டர் ஜம்ரி இவ்விவரத்தை வெளியிட்டார். பரிசான் நேஷனலில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளின் நிலை குறித்து உச்சமன்ற கூட்டத்தில் விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று டாக்டர் ஜம்ரி குறிப்பிட்டார். கடந்த 16 ஆண்டு காலமாக பரிசான் நேஷனலுக்கு ஒரு விசுவாசமிக்க கட்சியாக இருந்து வரும் மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்திற்கும் அதன் உறுப்பினர் டாக்டர் ஜம்ரி தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். நெகிரி செம்பிலான் DAP தலைவராக ஆந்தனி லோக் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். DAP பொதுச் செயலாளரான ஆந்தனி லோக் 2024 முதல் 2027 ஆண்டு தவணைக்கான நெகிரி செம்பிலான் DAP தலைவராக ஏகமனதாக இன்று தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நெகிரி செம்பிலான் DAP துணைத் தலைவராக சிரம்பான்ஜோயா சட்டமன்ற உறுப்பினர் P குணசேகரன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆந்தனி லோக் கடந்த 2004 ஆண்டிலிருந்து நெகிரி செம்பிலான் DAP தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். உதவி தலைவர்களாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் J அருள்குமார் மற்றும் தியோ காக்செங் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இன்று பிற்பகலில் பெய்த கனத்த மழையில் கிள்ளான் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீபாவளி பொருட்களின் விற்பனைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் ஜலான் தெங்குக்லானா லிட்டில் இந்தியா பகுதியும் அடங்கும். கனத்த மழை பெய்த சிறிது நேரத்திலேயே லிட்டில் இந்தியா வர்த்தக பகுதியில் மிக வேகமாக நீர் சூழ்ந்து கொண்டு திடீர் வெள்ளத்திற்கு வித்திட்டதாக கிள்ளான் லிட்டில் இந்தியா தொழில் முனைவோர் சங்கத்தின் தலைவர் சார்ல்ஸ் மாணிக்கம் தெரிவித்தார். வெள்ள நீரின் மட்டம் வேகமாக உயர்ந்து சில கடைகளுக்குள் புகுந்ததாக அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைக்கு பழைய காரை பயன்படுத்தி போலீசாரின் கண்களை மறைக்க முயற்சி செய்த கும்பலை ஜொஹூர் போலீசார் முறியடித்தனர். கடந்த புதன்கிழமை குலாய் மற்றும் ஸ்குடாய் ஆகிய பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் என்று நம்பப்படும் நபர் உட்பட 4 கைது செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இந்த கும்பல் முறியடிக்கப்பட்டது மூலம் 3,09,192 வெள்ளி பெறுமானமுள்ள போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக கமிஷனர் டத்தோ குமார் குறிப்பிட்டார். நேற்று நடைபெற்று முடிந்த ஜொஹோர் மக்கோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் அடைந்த தோல்வியை தொடர்ந்து வாக்காளர்களின் சமிக்ஞையை பரிகாத்தா நேஷனல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதன் தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் தனது பெரும்பான்மை வாக்குகளை இரட்டிப்பாக அதிகரிக்க செய்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பரிகாத்தா நேஷனல் உடனடியாக தன்னை சீர்படுத்திக் கொண்டு வாக்காளர்களை கவரும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று தான்ஸ்ரீ முஹிதீன் கேட்டுக் கொண்டார். பேரா பத்துகஜா தமன் தேஜா வீடமைப்பு பகுதியில் ஏற்பட்ட திடீர் நில அமிழ்வில் 4 வீடுகள் கடுமையாக சேதமுற்றன. இச்சம்பவத்திற்கு உண்மையான காரணங்கள் ஆராயப்பட்டு வருவதாக மலிம் நவார் சட்டமன்ற உறுப்பினர் வி பவானி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட வீடமைப்பு பகுதியை இதுவரையில் பத்துகஜா மாவட்ட மன்றம், பேரா நீர் விநியோக வாரியம் ஆகியவை பார்வையிட்டுள்ளன. நில அமிழ்வுக்கான காரணங்களை அவை ஆராய்ந்து வருகின்றன என்று சட்டமன்ற உறுப்பினர் வி பவானி தெரிவித்தார்.
லோரி ஓட்டுநர்கள் போதைப்பொருள் உட்கொள்வதிலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்கு லோரி போன்ற கனரக வாகனங்கள் ஓட்டுநர்களுக்கு எதிராக போக்குவரத்து அமைச்சு சோதனையை விரிவுபடுத்தவிருக்கிறது என்று அதன் அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். இதற்கு முன்பு விரைவு பேருந்து மற்றும் சுற்றுலா பேருந்து ஆகியவற்றுக்கு எதிராக சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ மூலமாக சோதனை விரிவுபடுத்தப்பட்டிருந்ததை ஆந்தனி லோக் சுட்டிக்காட்டினார். தற்போது லோரி போன்ற கனரக வாகனங்களின் ஓட்டுநர்களை இலக்காக கொண்டு சோதனை நடத்தப்படும் என்று அமைச்சர் விளக்கினார். ஜொஹூர் குலாய் மாவட்டத்தில் வீடு புகுந்து கொள்ளையிட்டதாக நம்பப்படும் 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். உள்ளூரை சேர்ந்த 25 வயது மதிக்கத்தக்க அந்த மூவரையும் குலாய் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்றத்தடுப்பு போலீசார் நேற்று சனிக்கிழமை 2 வெவ்வேறு இடங்களில் கைது செய்ததாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தன்செங்லி தெரிவித்தார். இந்த 3 நபர்களை கைது செய்தது மூலம் 13 கைபேசிகள், விலை உயர்ந்த 2 கைக்கடிகாரங்கள், ஒரு மோதிரம் உட்பட பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் என்று அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகரில் ஒழுங்கீன நடவடிக்கையை துடைத்தொழிக்கும் வகையில் நேற்று சனிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 11 அந்நிய நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆப்ஸ் நோடா என்ற பெயரில் மாநகரில் 3 ஹோட்டல்களில் இரவு 9 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை நடவடிக்கையில் 21க்கும் 47க்கும் இடைப்பட்ட வயதுடைய 11 அந்நிய நாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குற்றப்புலனாய்வு போலீஸ் தலைவர் முகமது ரசாலி முகமது இட்ரோஸ் தெரிவித்தார். வீட்டின் வெளியே உலர வைக்கப்படும் துணிகளை திருடி வந்த நபர் இறுதியில் பிடிபட்டதைத் தொடர்ந்து குடியிருப்பாளர்களுக்கு போலீசார் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். கொடிகளில் உலர வைக்கப்படும் துணிகள் களவாடப்படுவதாக சிரம்பான் தமன் சிப் ஐ வீடமைப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு இடையிலான வாட்ஸ்அப் புலனத்தில் தகவல்களை பரிமாறிக்கொண்டதன் விளைவாக ரகசிய கேமராவில் சிக்கிய 30 வயது நபரை குடியிருப்பாளர்கள் கையும் களவுமாக பிடித்தனர் என்று சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஹத்தா சேடீன் தெரிவித்தார். குடியிருப்பாளர்கள் மத்தியில் இதுபோன்ற தகவல் பரிமாற்றங்கள் குற்றச்செயல்களை தடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.